Good evening friends. Now we see about UGC NET English. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மெஷர்மெண்ட் அண்ட் மெஷர் அண்ட் ஃபுட் பத்தி பார்க்க போறோம். மெஷர் அண்ட் ஃபுட் எதுல வரும்னா போயம்லலாம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், டைசிலபிக் மெஷர்மெண்ட் வந்து பார்க்க போறோம். டைசிலபிக் மெஷர்மெண்ட்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இயாம்பிக் அண்ட் ட்ராக்கைக். இயாம்பிக்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளும் ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிளும் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது ட்ராக்கைக்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ட்ரை சிலபிக் வேர்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ட்ரை சிலபிக்ல வந்து த்ரீ ஐட்டம்ஸ் இருக்கு. என்னன்னா டாக்டாலிக், அனாபெஸ்டிக் அண்ட் ஆம்பிப்ராக்டிக். ஃபர்ஸ்ட் டாக்டாலிக்ல என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோடு டூ அன்ஸ்ட்ரெஸ்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அனாபெஸ்டிக் வந்து டூ அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோஸ் ஸ்ட்ரெஸ்டு. ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ்டு வரும். ஆம்பிப்ராக்டிக் என்னன்னா ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு, ஸ்ட்ரெஸ்டு அண்ட் ஸ்ட்ரெஸ்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கவோம்னா ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் என்னன்னா ஸ்பான்டைக், பைரிக். ஓகே, ஸ்பான்டைக்னா என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரெஸ்டு, பைரிக்னா என்னன்னா ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டா வரும். அப்புறமா வந்து அனதர் மீட்டர்னு பார்க்கும்போது என்ன பார்க்க, ஆம்பிமேசர், கோரியாம்ப். ஆம்பிமேசர்ல என்ன வரும்னா ஒரு ஸ்ட்ரெஸ்டு, ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு, ஒரு ஸ்ட்ரெஸ்டு. ஓகே, அப்புறம் வந்து கோரியாம்ப்ல என்ன வரும்னா ஒரு ஸ்ட்ரெஸ்டு, ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு, ஒரு ஸ்ட்ரெஸ்டு. ஓகே, அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா மெட்ரிக்கல் லைனை வந்து பார்க்க போறோம். மெட்ரிக்கல் லைன் ஒரு மீட்டர் வச்சு ஒரு ஃபுட் வச்சு வந்ததுன்னா அது என்னன்னா மோனோமீட்டர். ரெண்டு ஃபுட் வச்சு வந்ததுன்னா அது வந்து என்னது, ரெண்டு ஃபுட் என்ன சொல்லுவாங்க, ஃபீட்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு ஃபீட் வச்சு வந்ததுன்னா அது டை மீட்டர். 3 ஃபீட் வச்சு வந்ததுன்னா அது ட்ரை மீட்டர். 4 வச்சு வந்தா டெட்ராமீட்டர். 5 பென்டாமீட்டர். 6 ஹெக்ஸாமீட்டர் ஆல்சோ கால்ட் அஸ் அலெக்சாண்ட்ரின். அடுத்தது வந்து 7 ஃபீட் வச்சு வந்ததுன்னா ஹெக்டாமீட்டர். இது வந்து 14ர்னு சொல்லுவாங்க. 8 ஃபீட் வச்சு வந்ததுன்னா அது வந்து ஆக்டோமீட்டர். Shall we remember? Now இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரிமெம்பர் பண்ணி பார்க்க போறோம்னா மெஷர்